எனக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள், எனக்கு குழந்தை பேர் வேண்டும், நான் வந்து பேரண்ட நாயகனை சரணடைகின்றேன் அப்படின்னு முத்திரை 24 நிமிடம் போதுமானது. சூடு பிடிச்சிக்கிறதுனால அந்த பிசிஓடி அந்த டிசீஸ்ல இருந்து விடுதலையாகலாம். நமக்கு நிறைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகலாம். இது சங்கல்பம். உங்களுக்கு என்ன இலக்கோ அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கலாம். எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் அன்பர்கள் வந்து அம்மா எல்லா முத்திரையுமே எங்களுக்கு போட்டுருங்க, எல்லா முத்திரையுமே எங்களுக்கு போட்டுருங்க. நீங்க பழைய இதுல இருந்து நாங்க 8 தான் எடுத்தோம், 3 தான் எடுத்தோம், 5 தான் எடுத்தோம் அப்படி சொல்றாங்க. 2017 இருந்து நீங்க போட்டுட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கு கிடைச்சது 8 தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை குழந்தைங்களா. டெக்னாலஜி உங்களுக்கு சரியா கிடைக்கல, முத்திரைகள் வந்து உங்களுக்கு சரியா பதிவாகலை அப்படின்னா கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்கு உழைச்சிட்டே போயிடுவேன். அதான் என்னுடைய இலக்கு. அதனால நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம். உங்களுக்கு எது தேவை, எப்போ தேவைங்கிறத நான் பார்த்து என்னால் முடிஞ்சதை நான் என்னுடைய அறிவுக்கு எட்டியதை நான் பண்ணேன். இந்த முத்திரைகள் வந்து நான் படிக்கிற போது ஒரு 300 முத்திரை அப்படின்னு சொல்லி படிச்சது ஒரு நினைவு இருக்கு. 3000 முத்திரை அப்படின்னு படிச்சதும் ஒரு நினைவு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக எனக்கு தெரிஞ்சு 30-40 முத்திரைகள் நமக்கு போதுமான அளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள கொடூர நோய்கள்ல இருந்து கூட நாம விடுதலை பெற்றுக்கலாம். அந்த 40 முத்திரைகளையும் நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை நீங்க செய்ய பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா குறைந்தபட்சம் 48 நாள்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 48 நாள் நீங்க கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு முத்திரையை நீங்க பயின்றீர்களே ஆனால் அந்த முத்திரை வந்து உங்களுக்கு வாழ்நாளையில எல்லா வெற்றியும் தரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு முத்திரையே வந்து எல்லா விதமான நோய்க்குமே உங்க உடல் நோய்க்கு தேவையான அளவுக்கு எல்லா சக்தியும் கொடுத்துரும். அப்படி முடியலைன்னா அடுத்த முத்திரைகளுக்கு நீங்க போய்க்கிடலாம். அதனால நீங்க இத்தனை முத்திரை இருக்க இத்தனை நம்ம பதிக்கணுமா அப்படி வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை போதும். தவிர்க்கவே முடியலை அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சூழ்நிலை, அதாவது மனம் பரபரப்பா இருக்கு, மனம் அடங்கலை, ரொம்ப அளவுக்கு அதிகமான டென்ஷன் இருக்கிறோம் அப்படின்னு நான் முதல்ல என்னுடைய ஹோமியோபதி மருத்துவத்தை இந்த முத்திரைகளோடு சேர்த்து தான் நான் சொன்னேன். முத்திரை வேலை செஞ்சிச்சா, ஹோமியோபதி மருத்துவம் வேலை செஞ்சதா, பேரண்ட நாயகன் எனக்கு ஒரு நேம் ஃபேம் கொடுக்கணும்னு செஞ்சானா எனக்கு எதுவும் தெரியல குழந்தைங்களா. ஆனா எல்லாமே வெற்றிகரமாக இறைவன் ஆற்றி கொடுத்தான், அது சத்தியம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க வந்து கேட்டிருக்க முத்திரை வந்து அம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப இடுப்புக்கு கீழே எங்களுக்கு எல்லா விதமான நோவுகளும் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, இந்த இந்த 2 விரல் இடுப்புக்கு மேல, குறிப்பாக அநாகத சக்கரத்துக்கு மேல இந்த 2 விரலும், இந்த 2 விரலும் அநாகத சக்கரத்துக்கு கீழே, அது மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இந்த 2 வரலாம். நீங்களும் ஒரு 10-20 முத்திரைகள் நம்ம இதுல நான் போடுறேன். இப்போ 8 முத்திரை இருக்குன்னு ஒரு அன்பர் சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, நான் ஒரு 10-20 முத்திரை போடுறேன். இது 2ம் அநாகதத்துக்கு மேல வேலை செய்யக்கூடியது, இது 2ம் அநாகதத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடியது. இது கூட இந்த பெருவரில் நம்ம பதிச்சுக்க போறோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இடுப்புக்கு கீழே, அதாவது இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. அது மாதிரி அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருதுமா, சின்ன வேலை செஞ்சா கூட எனக்கு டயர்ட் ஆயிருது, என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இடுப்புக்கு கீழே எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு இது வந்து மண் பிருதிவி அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, தமிழ்ல மண் அப்படின்னு சொல்லுவாங்க. மண் முத்திரை. இங்க பாருங்க, அவ்வளவுதான். இத வந்து இங்க பாருங்க, ஃபெதர் டச்சா உங்களுக்கு முத்திரை வந்து எப்போ வேலை செய்யும்னா ஃபெதர் டச்சா இருக்கணும். நம்மளுடைய கை விரல் இங்க பாருங்க இவ்வளவுதான். இதை வந்து தொடைக்கு உள்பகுதிக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வெளியே இப்படி நீட்டி அப்படி செய்யக்கூடாது, இப்படி வச்சுக்கணும். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். எவ்வளவு லகுவான இது நம்ம கைக்குள்ள ஆண்டவன் கொடுத்துருக்கான் பாருங்க. உங்க வாழ்வு உங்க கையில தான் அப்படின்னு சொன்ன மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்வுக்கும். இங்க பாருங்க,
இது என்னெல்லாம் செய்யும்? இடுப்பு, அதாவது மென்சஸ் ப்ராப்ளம், மென்சஸ் நேரத்தில் வரக்கூடிய மன உளைச்சல், உடல் உளைச்சல், உணர்வு உளைச்சல், அப்புறம் சோர்வு, ஆண் பெண் இருபாலாருக்குமான செக்ஷுவல் ஆர்கனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த முத்திரை வேலை செய்யும். ஏன்னா இது ரெண்டும் தான் வந்து அநாகத சக்கரத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியது. கிட்னி பிரச்சனை எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு இந்த மண்முத்திரை. இதை செய்த விதமாக செய்யணும். நீங்க இந்த நகம் வந்து மேல் நோக்கி இருக்கணும், ஃபெதர் டச்சில், நுனியில் இப்படி வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து முத்திரை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இந்த நகங்கள் எல்லாம் நல்லா சுத்தமாக வெட்டி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை வச்சுட்டு இது பாருங்க மண்முத்திரை. இது காலையில் ஒரு 24 நிமிஷம், சாயங்காலம் 24 நிமிஷம், 48 நிமிடம் ஒரு நாளைக்கு. அதையே கூட நீங்க 3 டிவிஷனா கூட வச்சுக்கலாம். 48 நிமிடத்தை 16 நிமிஷம்னா 3 டிவிஷனா கூட நீங்க வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இந்த முத்திரையை ஒரு 18 நாள் நீங்க செஞ்சுட்டு, இது கூடயே சமான முத்திரை, சமான வாயு முத்திரை ஒன்று போட்டிருக்கேன். முகுள முத்திரை, சமான வாயு முத்திரை, சங்கல்ப முத்திரை, இது எல்லாமே ஒரே முத்திரை தான். இந்த முத்திரையும், இந்த முத்திரையோடு, இது மண் முத்திரை, இந்த முத்திரையோடு சமான வாயு முத்திரையும் இணைந்து, இது இவ்வளவு நேரம்னா அது ஒரு 8 16 24 நிமிஷம் போதும் சமான வாயு முத்திரை. ஏன்னா அது சூடு பிடிச்சிக்கும். அதை நினைவு வச்சுக்கோங்க. இந்த பெருவிரலோடு இப்படி வச்சு, இங்க பாருங்க, இந்த பெருவிரல் நுனியோடு ஏனைய நுனிகள், இங்க பாருங்க, இப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த விரல் வந்து தவிர்ந்து போயிடும். நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை இதுக்கு மேல வச்சிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா விரலும் இந்த பெருவிரலுக்குள்ள வரணும். எல்லா விரல் நுனியும் அது மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா விரல் நுனியும் இந்த பெருவிரலுக்குள்ள வரணும். வழக்கமா என்ன பண்ணுவோம், இதை வைக்கும்போது ஏதோ ஒரு விரலை மேல தூக்கி வச்சுக்குவோம். இல்லாட்டி 2 விரலை கூட, இங்க பாருங்க, இப்படி கூட வச்சுக்குவீங்க. அப்படி வைக்கக்கூடாது. எல்லாமே இதுல பொருந்தி இருக்கிற மாதிரி வைக்கணும். பரவாயில்லையா? இப்படி வச்சுட்டு, எனக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள், எனக்கு குழந்தை பேர் வேண்டும், நான் வந்து பேரண்ட நாயகனை சரணடைகின்றேன் அப்படின்னு அந்த மண்முத்திரையும் வச்சுட்டு இந்த சங்கல்ப முத்திரையும் வச்சுக்கிட்டீங்கன்னா, சங்கல்ப முத்திரை 24 நிமிடம் போதுமானது. சூடு பிடிச்சிக்கிறதுனால இந்த முத்திரையை பதிக்கிறத பாருங்க. பார்க்கறதுக்கு சுலபமா தெரியும். ஒரு விரலுக்கு மேல ஒரு விரல் வச்சுக்குவோம், அதை வச்சுக்குவோம், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையம்மா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் உள் வாங்கிக்கோங்க, பரபரப்பு இல்லாம உள் வாங்கிக்கோங்க. அந்த பிசிஓடி அந்த டிசீஸ்ல இருந்து விடுதலை ஆகலாம். நமக்கு நிறைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகலாம். இது சங்கல்பம். உங்களுக்கு என்ன இலக்கோ அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கலாம். எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாலும் இந்த மண் முத்திரையும் சங்கல்ப முத்திரையும் பண்ணலாம். 2 முத்திரை போதும் ஒரு நாளைக்கு. அப்படி குறைஞ்சபட்சம் 24 நாளும் செஞ்ச பிறகுதான் நீங்க அடுத்த முத்திரைக்கு தாவணும். ஒரே நாளையில 10 முத்திரை 15 முத்திரை அப்படிங்கும்போது நம்ம உடல் கொள்கலன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தாம அதனால சரிசமமா வச்சுக்கோங்க. உணவுல வந்து மிதமான உணவே நீங்க எடுத்துவாங்க. அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா இருக்கும். அதனால இந்த 2 முத்திரையும் இன்றைய பதிவாக போடுறோம். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத், அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து
10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம்.